பாக்கியலட்சுமி உண்மையிலே ஒரு நல்ல அம்மா அப்படிங்கிற மாதிரி அப்பப்போ நம்ம காமிப்பாங்க. ஒரு நல்ல தாயா முதல்ல இருந்த மாதிரிலாம் இல்லாமல் இனியாவுக்கு கரெக்டான அறிவுரைகள் கூறுறது, உனக்கு பையன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறது பிரச்சனை இல்லை, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் லிமிட்டில் இருக்கணும், உன்னுடைய கண்ட்ரோலில் இருக்கணும் அவங்களுக்கு சொல்கிறதாகட்டும், இல்லை செடியனுக்கும் எழிலுக்கும் உங்களுடைய கனவு என்னவோ அதை நோக்கி ஓடுங்க, நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லா சப்போர்ட்டையும் பண்ணுறேன் அப்படிங்கிறதுலேருந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை அமைகிறதுக்கான ஹெல்ப் பண்ணுறதுல வரைக்கும். செடியனுக்கு ஜெனியை பிடிச்சது, அப்புறம் இவருக்கு எழிலுக்கு அமிர்தாம் பிடிச்சிச்சு அப்படிங்கிறத கல்யாணம் பண்ணி வச்ச வரைக்கும் எல்லாத்தையும் பண்ணாங்க. அது எல்லாமே இந்த குடும்பத்துடைய சப்போர்ட் இல்லாமல் தான் பண்ணாங்க. எல்லாமே ஏகப்பட்ட போராட்டத்துக்கு பிறகு நடந்ததாக தான் இருக்கும். ஆனால் அவங்களால இன்றைக்கு வரைக்கும் பண்ண முடியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா 18 வயசில் இவங்க கல்யாணமாகி வந்த பொழுதுலேருந்து தன்னுடைய மாமியார் காலுக்கிடையே இருந்து பழகி மாமியார்கிட்ட திருப்பி எதிர்த்து பேசுகிறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இதில் ஈஸ்வரிக்கு சப்போர்ட் பண்ணுற பேர்லாம் இருக்காங்க. அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸ்வரியும் நல்லவங்க தான். அவங்க என்ன நினைக்கிறாங்க, தன்னுடைய பேரனுடைய வாழ்க்கையை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அவங்க திருப்பி பேசுகிறாங்கன்னா பேரன் இதை பிடிக்கலன்னு சொல்லிட்டார். இது பர்சனலான ஒரு விஷயம், எனக்கும் என் மனைவிக்கு இருக்க வேண்டிய விஷயம். நாங்கள் குழந்தை பெற்றுக்கலங்கிறத நாங்கள் முடிவு பண்ணணும். என் வாழ்க்கையில் நான் ஒரு விஷயத்துக்காக போராடிக்கிட்டு இருக்கேன், என்னால் முடிஞ்சதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்படிங்கும்போது இந்த வீட்டுக்கு ஏன் பணம் கொடுக்கல அப்படின்னு கேட்டால் அந்த வீட்டுக்கு பணமே தேவையில்லைன்னு ஆல்ரெடி பாக்கியாக சொல்லிட்டாங்க. செடியன் கொடுக்கறது அவர்கிட்ட எக்ஸஸாக காசு இருக்குன்னா அவர் அது மட்டும் இல்லாமல் சும்மா கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இப்போ அதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லியாச்சு. உன்னால் முடிஞ்சதை அப்புறம் பார்த்துக்கப்பா, நீ ஒரு வேலையை பார்த்து உன்னால் என்ன முடிஞ்சதை பண்ணுன்ட்டாச்சு. இந்த வீட்டுக்கு பணம் தேவை அப்படின்னு எல்லாத்தையும் சேர்ந்து கோபி வெளில துரத்தை பிளான் பண்ணும்பொழுது எழில் தன்னால் முடிஞ்ச காசை கொடுத்தாரு. ஒரு டாக்குமெண்ட் எடுத்து பணத்தை கொடுத்தாரு. ஸோ இந்த வீட்டில் அவருடைய பங்கும் இருக்குது. எல்லாத்தையும் பண்ணதுக்கு பிறகும் இப்போ கடைசியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஈஸ்வரி, இங்கே நாங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டு இருந்து ஒரு குழந்தைய குழந்தை பெற்றுக்க முடியாதவங்க இங்கே இருக்காத, வீட்டை விட்டு வெளில போனால் தான் அந்த சொகுசு வாழ்க்கையெல்லாம் உனக்கு இப்போ எவ்வளோ ஈஸியாக கிடச்சிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீ வேறு வேலை தேடி போவ, இனிமேல் சினிமாங்கிற ஆசையெல்லாம் உனக்கு வேணாங்கிறாங்க. இது ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு முட்டாள்தனமான கருத்து. அவருக்கு ஒரு வேளை இப்போ ஒரு குடும்பத்தில் சப்போர்ட்டே இல்லை அப்படின்னா அவரே கண்டிப்பாக வேறு வேலையை தேடி போயிருந்திருப்பார். இல்லை அப்படின்னாலும் அவரே முட்டி மோதி அதை சக்ஸஸ் ஆகிற வரைக்கும் அவங்க மனைவியும் அவங்களும் சேர்ந்து அட்ஜஸ்ட் பண்ணி வெளிலேருந்து ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்துருப்பாங்க. இங்கே அவங்க அம்மாவே சப்போர்ட் பண்ணி மொட்டை மாடி வரைக்கும் நீ முடிஞ்சதை பண்ணுறான்னு சொல்லியாச்சு. ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஈஸ்வரி திட்டுவாங்கிறதுனால தன்னோட பிள்ளையை வீட்டை விட்டு வெளில போக சொல்கிறாங்க. இப்போ இதுக்கு பிறகு பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா என் பிள்ளையை நான் வெளில அனுப்பிட்டேன், ஏன்னா நீங்கள் காயப்படுத்திங்கன்னு. இது அதே சமயத்தில் நீங்களும் கிளம்பி உங்கள் பிள்ளை வீட்டுக்கு போயிடுங்க. என்னால் உங்களை இங்கே வச்சுட்டு இருந்தால் நான் எழில உங்களால் தான் வெளில அனுப்பிட்டேங்கிறது தோணும். ஒரு கட்டத்தில் மரியாதையை தாண்டி நான் மாமியாருங்கிற மரியாதை, அத்தைங்கிற மரியாதை தாண்டி ஏதாவது வார்த்தையை விட்டு உங்களை காயப்படுத்திடுவேன். நீங்கள் போய் உங்கள் பிள்ளை வாழ்க்கை வீட்டில் இருந்துங்க. என் பிள்ளையை வெளில அனுப்ப நீங்கள் தானே காரணமாக இருந்தீங்கன்னாச்சும் சொல்லணும். எல்லாம் வீட்டை விட்டு போங்கன்னு தன்னுடைய மாமியாரை அது அடக்கி வைக்கிறது கொஞ்சம் கூட முடியவும் இல்லை. ஒரு வார்த்தையில் சொல்லி இந்த பாருங்கள், என் பிள்ளை பிடிச்ச போது அவன் வேலைக்கு போய்ப்பான், நான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன், நீங்கள் எதுக்கு இதில் குறுக்க வரீங்க? அவன் அதுக்கப்புறம் எப்போ தோணுதோ அவன் குழந்தை பெற்றுப்பான், அவன் வாழ்க்கைக்கு என்ன தேவைங்கிறத அவன் முடிவு பண்ணிட்டோம். ஒரு தடவை 2 தடவை நீங்கள் சொல்லலாம், அக்கறையில் சொல்கிறீங்கன்னா சொல்கிறீங்க, சொல்லும் பொழுதே அவன் சொல்லிட்டான் இதுக்கப்புறம் அதை பற்றி பேசாதீங்கன்ட்டாச்சு. அதுக்கப்புறமா ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு நல்ல விஷயத்துக்கு அப்பையும் செடியன் பணம் கொடுத்தா கம்பேர் பண்ணுறீங்க, ஜெனி ப்ரெக்னென்ட் ஆனால் கம்பேர் பண்ணுறீங்க. இப்போ வெளிலே போயிட்டாங்க, சந்தோஷமா, நீங்களும் கிளம்புங்க, தயவு செஞ்சு நான் நிம்மதியாக வச்சிருப்பேன், உங்களை போய் எதுக்கு தான் ஜெயிலேருந்து வெளில கூட்டணும்னு நினச்சி நான் வருத்தப்படுறேன் அப்படின்னாச்சும் சொல்லணும். எதையுமே சொல்லாமல் கடைசி வரைக்கும் தான் பிள்ளைக்காக பின்னாடி மட்டும் நிற்பேன், முன்னாடி நிற்க மாட்டேங்கிறதுனா ஒரு முட்டாள்தனம் தான் தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.